ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையிலே லஞ்ச் எல்லாம் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ரொட்டீன் வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் சம்மந்தமான டிப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்து நெல்லிக்காய் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா அதில் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்குமா. ஸோ அந்த பாக்டீரியா நம்ம வயிற்றில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கப்போ நல்லாவும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் அந்த பெரிய நெல்லிக்காய் நம்மளால் சாப்பிட்றக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த மாதிரி நம்ம உப்பில் ஊற போட்டது மாதிரி சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஊறுகாய் சாப்பிட்ணுன்னா எண்ணெய்லாம் சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக அந்த மாதிரி ஊற போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நமக்கு நெல்லிக்காயோட சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ரெகுலராக ஒரு ஆல்ரெடி ஒரு ஜாரில் நான் போட்டிருக்கேன். அது காலியாக இருக்க முன்னாடி இதையும் போட்டலான்னு சொல்லி போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த இப்போ ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் போல் பாதிக்கு பாதி தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற அளவு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரை அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நம்ம உடம்புக்கு நல்லா சத்து கிடைக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறமேல் பண்ணலாம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த கீரை காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நினச்சிட்டே இருக்கேங்க. ஆனால் முடியவே இல்லை. ஏன்னா இங்கே கீரை சில சமயம் தான் கிடைக்கும். ஸோ இந்த கீரையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டே முதல்ல நான் நைட்டு காய வச்சுட்டேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணிலாம் வச்சதுக்கப்புறம் வெயிலில் வச்சோம் சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னடா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ இங்கே வெயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ எனக்கு என்னென்னு தெரில, ஃபேஸ் நெத்தியில் ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி நான் வச்சுட்டு மற்றபடி வேலையெல்லாம் மேலே பால்கனியில் இருக்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் நம்ம மழை பெய்கிறப்ப பார்த்திங்கன்னா செடி பார்த்தாலே நல்லா செழிப்பாக தெளிச்சியாக வளர்ந்துக்க பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி கொஞ்சம் அப்படியே வால் மேலே அப்படியே ஏறி வந்துட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நம்ம கவனிக்க மாட்டோம்னா அப்படியே அந்த வேர் ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி அந்த வால்லலாம் படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக அதை கொஞ்சம் தொட்டியை சுற்றி அப்படியே எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்க வெத்திலெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுக்காமல் விட்டோம்னா அது ஒரு மாதிரி கருப்பாக ஆயிடுது. அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேவையானது அளவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 2 நாள் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றக்காக வச்சுருக்கேன். ஸோ இதில் சுண்ணாம்பு கொஞ்சம் நல்லா குல்கந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பாடும் செமிக்கும். நம்ம சுண்ணாம்பு அடிக்கடி சேர்த்துக்கிறப்போ நமக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் ஃபாலோ பண்ணுன்றக்காக அதை எடுத்து வச்சேன். ஸோ கிச்சனில் பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி பால்கனி இருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி மேலே வரப்பே காலையில் நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மற்ற டயத்தில் எனக்கு டைம் கிடைக்கலனா கூட என்றைக்கு கொஞ்சம் சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாகி சீக்கிரமாக முடிஞ்சிருதோ அந்த டயத்தில் க்ளீன் பண்ணலான்ற மாதிரி பண்ணிக்குவேன். எனக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் சரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யாரும் ஹெல்ப் இல்லை, நானே தான் பண்ணிக்குவேன்றனால வேலையை எந்த மாதிரி பண்ணால் நமக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுன்றக்காக இந்த மாதிரி பிரித்து பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் நைட்டு காஞ்ச விளக்கறதுக்கு எடுத்து வச்ச பாத்திரம். ஆனாலும் கொஞ்சம் 1-2 ஈரமாக இருந்ததெல்லாம் வெயிலில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். நம்ம பாத்திரம் விளக்குறதுக்குள்ளேயும் அது காஞ்சிருக்கும். அப்புறம் அதை எடுத்து வச்சிடலான்றக்காக அதை கொஞ்சம் வெயிலே இப்போ எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இதை வெத்தலை எல்லாம் ஃபுல்லாக அந்த கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா ஒரு 2 நாள் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக கிச்சனில் நமக்கு சில சமயம் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் திட்டு மேலே ஃபுல்லாக அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே அழுக்கார மாதிரி ஆயிரும். அது மெயினாக நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றப்போ அதை க்ளீன் பண்ணிலாம் எடுத்து வச்சோன்னா ஃபுல்லாக ரொம்ப அந்த மேடையே ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதை க்ளீன் பண்ணுற எடுத்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் நான் இந்த டேபிளுக்கு மேலே விரிப்பாங்களா அந்த கவரு, ஸோ அதை விரிச்சிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கொத்தமல்லி அதெல்லாம் வேரோடு இருக்கப்போ கொஞ்சம் மண் நிறையா இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது கீழே உதிரும். அதெல்லாம் இந்த மாதிரி ஷீட்டு மாதிரி இல்லைனா பேப்பர் மாதிரி மேலே விரிச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா நம்ம வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ நமக்கு என்ன மாதிரிலாம் வேலையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணால் சீக்கிரமாக வேலை முடியும். நமக்கு நிறையா டைம் எடுக்காதுன்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணாலே நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுங்க.
அடுத்து நம்ம வந்து முக்கியமாக பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றப்போ ரொம்ப நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சோன்னா சில சமயம் வந்து அந்த டயத்தில் யூஸ் பண்ண முடியலன்னா அது அழுகி வேஸ்ட்டாக தாங்க போகுது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இப்போ சின்ன ஃப்ரிட்ஜாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த அளவு வந்து உங்களுக்கு வச்சா ஈஸியாக வந்து ஒரு 2 நாள் கிட்ட 3 நாள் கிட்ட வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்தோடனே கொத்தமல்லி மெயினாக வந்து இந்த கொத்தமல்லிலாம் வந்து வேரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணுங்க. இல்லைனா அது ஃபுல்லாக அழுகி வந்து வேஸ்ட்டாக தான் ஆகுது. அதுவும் இப்போ கீரை காய்கறிலாம் விற்கிற விலைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் கூட வந்து அது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது. அதனால் அதுக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நம்ம செட் பண்ணிடணும். நான் வந்து இங்கே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சமையல் வேலைலாம் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவுற வேலையை வந்து பார்க்குறேன். ஏன்னா சில பேர் வந்து சைட் பை சைடு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அந்த சமையல் வேலை வேறு முக்கியமாக பண்ணிடுற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பாத்திரம் கழுவுனா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த சைடு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு நல்லா கூலாக வந்து கழுவுறக்கும் வந்து நல்லா இருக்குன்றனால நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து பாத்திரம் வந்து உங்களுக்கு நிறையா வந்து சிங்கில் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிற பாத்திரமே வந்து இப்போ சமையல் காலையில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து புதுசாக பாத்திரம் எடுக்காமல் நீங்கள் கழுவி வச்சுருக்க பாத்திரம் வெளியே இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நிறைய பாத்திரங்களை வந்து எடுத்து எடுத்து வந்து யூஸ் பண்ணாமல் இப்போ ஏதாவது ஒரு கடாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வேறு எதுக்காவது குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பாத்திரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய பாத்திரம் வச்சுருந்தா கூட டக்கு டக்குன்னு எடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து ஃபுல்லாக காய வைக்கணும், கழுவணும், அந்த மாதிரி அதை எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கம்மியான பாத்திரத்தில் வச்சு சீக்கிரமாக வந்து சமையல் முடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இருக்கிறப்போ அடுத்தடுத்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கறக்கு அவ்வளோ பாத்திரம் வரும். அதை வந்து அப்புறம் கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ பாத்திரம் கழுவுறத கொஞ்சம் கம்மியாக வேலையை வந்து குறைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு வந்து மெயினாக முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரியை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வந்து வச்சுட்டேன். எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு போகிறப்போ எனக்கு வந்து சாரீ கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ப்ளீட்டிங் எடுத்தேன்னா அந்த டைம் வந்து வரவே வராது. ஸோ அது வந்து நிறைய டைம் வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா வந்து ஒரு டென்ஷனும் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வச்சிட்டேன்னா நல்லா வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து எடுக்கலாம். நம்ம கிளம்புறப்பையும் சொல்லிட்டு ஃபுல் நம்ம வந்து எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ப்ரொசீஜர் படி வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வந்து டைம் இருக்கிறப்போ மத்தியானம் லஞ்ச் முடித்தோடனே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ளீட்டிங் எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் பெருசாக வந்து ஃபோல்டிங் எதுவும் பண்ணல. ஸோ இந்த மாதிரியே போட்டு பெட்டுக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து வச்சுட்டேன்னா இல்லைனா சேரில் வச்சுட்டேன்னா எனக்கு டக்குன்னு வந்து கிளம்புறது வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குங்கிறக்காக நான் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்க்ரப்பர் எதுவும் சொல்லி பஞ்சாரா சாமியோட ஃபேஷியல் கிட்டில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து போனேன். அங்கே ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிட்றப்போ வந்து ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஆனாலும் எனக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் எடுக்கிறது இன்னும் வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து வரமாட்டுது. இனிமேல் தான் அதை வந்து பழகணும். இந்த வீடியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.